சண்டே ஆனா ஸ்கூல் லீவோ இல்லையோ, அக்ஷயாவுக்கு வந்து குளிக்கிறதுக்கு லீவு, தலை சீவுறதுக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவு. ஆனா சாப்பிடுறதுக்கு மட்டும் லீவே கிடையாது அவளுக்கு. ஏன்டி குளிக்கலன்னு கேட்டா, ஸ்கூல் லீவு, நான் நைட்டு தான் குளிச்சேன். இந்த மாரி சில்லியான ரீசன்லாம் சொல்றது தான் அவ வேலையே. ஹோம் ஒர்க் செய்றேன் அப்படின்னு வந்து ஒரு நடிப்பு நடிச்சுட்டு ஆக்ஷன் போட்டுட்டு இருந்தா. எப்ப பார்த்தாலும் டைனோசர் மாரி வாய திறக்கறது தான் அவளுக்கு வேலையே. என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, பாதி ஹோம் ஒர்க் தான் எழுதிட்டு வந்திருக்கா. மீதி பாதி ஹோம் ஒர்க் எழுதவே இல்ல. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாளா, ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணப்போ எடுக்கவே இல்ல. ஒரே அசிங்கமா போச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்றேன்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாளா, அவ ஆல்ரெடி பாதி ஹோம் ஒர்க் அவளும் எழுதாம தான் வந்திருக்கா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு யார் யார்கிட்டயோ கேட்டு எழுதிட்டு இருந்தா. என்னமோ இப்பயே படிச்சு எக்ஸாம் எழுதி கோல்டு மெடல் வாங்குற மாரி சீன் போட்டு ஹோம் ஒர்க்லாம் கேட்டு எழுதிட்டு இருந்தா. கடைசியில படிடின்னு குடுத்தா, அப்புறம் படிக்கிறேன், தூங்கி எந்திரிச்சு படிக்கிறேன்னு ஒரே நடிப்பு. அதுல ஒரு ஆக்ஷன் போட்டா பாருங்க மயக்கம் வந்த மாரி. இவளுக்கு இந்த மாரிலாம் ஆக்டிங் பண்ண தெரியுமான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். போச்சு நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம், மயக்கம் போட்டுட்டான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா இவ. இதுல வேற போயிட்டாளா இல்லையான்னு எந்திரிச்சு வேற சந்துல பார்த்துட்டு இருந்தா, நல்லா மாட்டிக்கிட்டா கேமரால. என்னென்னமோ பேசி டாபிக் சேஞ்ச் பண்ணி கவர் பண்ணிட்டு எல்லார் மைண்டையும் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தா, படிக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. கடைசியில் அவள் படிச்சாளான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நான் அப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் மூவி பார்க்குறேன்னு டேப் எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டா. உடனே அதை வீடியோ எடுக்கிறேன், மறுபடியும் தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேற. சரியான ஆள் இவ.